வணக்கம், நான் ஜோதிடர் கஜலட்சுமி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி, சிவனுடன் ஒரு நாள், சிவனுடன் ஒரு இரவு அப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாம். நமக்கு நிறைய மாதம் வரக்கூடிய சிவராத்திரி இருக்குது, மாதம் வரக்கூடிய ஏகாதசி இருக்குது. எப்படி பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி சிவபெருமானுக்கும் மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் அதை விட முக்கியம். நீங்கள் மாதத்துக்கு மாதம் 2 முறை வரக்கூடிய பிரதோஷம் உங்களால் வழிபாடு எடுத்துக்க முடியல அப்படின்றவங்க இந்த சனி பிரதோஷம் அன்று நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு பிரதோஷ சுற்றுங்க. முடியாதவங்க அன்னைக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுத்து அந்த 4லேருந்து 6 மணி இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவபெருமானை தரிசனம் பண்ணி உங்களுக்கான வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக சரியாகும். இந்த பிரதோஷம் டைமில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் நிறைவேறதோ இல்லையோ, நாம் தெரிஞ்சு தெரியாமல் செய்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய சில தோஷங்களை போக்கக்கூடிய நாள் தான் பிரதோஷம் சொல்லுவாங்க. அதனால தான் பிற தோஷங்களை போக்கக்கூடிய நாள் தான் பிரதோஷம் சொல்லப்படுது. இந்த நாள் அன்று இந்த 4லேருந்து 6 மணிக்கு கோவிலில் இருந்து சிவபெருமான் வழிபாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு தானம், நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா ஒரு தானம் கொடுங்க. கண்டிப்பாக அந்த பிரதோஷம் உங்களுடைய தோஷங்களை போக்கி கொடுக்கும். இது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் முதல்ல. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சிவபெருமானோட மகா சிவராத்திரி இருக்குது. இந்த வாட்டி வரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது செம்ம க்ரௌடு நமக்கு இருக்கும். இந்த நாள் அந்த 4 வேளை பூஜை டைமில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுங்க. இல்லைனாலும் அதுவும் முடியல அப்படின்னா வில்வ இலையாவது வாங்கி கொடுங்க. முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் கோயிலுக்கு போக முடியல, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், எங்களால் வர முடியல, இல்லை எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழல், பீரியட்ஸ் ஆகிட்டோம், ஏதாவது ஒரு காரணம், எந்த காரணம் இருந்தாலும் அன்றைய தினம் அந்த பூஜை வேலையில் அந்த அபிஷேக வேலை 4 டைம் வருது பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் மட்டுமாவது நிமிர்ந்து உட்காருங்க. படுக்காமல் நிமிர்ந்து உட்காரும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுடைய உடம்புல போய் நம்மளுடைய ஆறாவை கிளென்ஸ் பண்ணும். இந்த சக்கராஸ் 7 சக்கராஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு கிரகங்களாகவும் சொல்லப்படுது. ஸோ அதை நம்ம கிளென்ஸ் பண்ணும். ஸோ நமக்கு எந்த கிரகத்தோடைய தாக்கம் குறைவாக இருக்கோ அப்போது இந்த கிரக தாக்கம் அதில் படும்போது அந்த ஆராஸ் பட்டு அந்த சக்கராஸ் கிளென்ஸ் ஆகும்போது நமக்கு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சால்வாய் நல்லதே நடக்கும். இதுதான் சிவராத்திரியோட பெரிய முக்கியத்துவம். இந்த சிவராத்திரி தோன்றிய கதைன்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதியும் இணைந்த நாளாக சொல்லப்படுது. ஆழகால விஷயத்தை சிவபெருமான் உண்ட நாளாகவும் சொல்லப்படுது. நம் உலகத்தை நமக்காக சிவபெருமான் காத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ முக்கியமான நாளில் நம்ம முடிஞ்சால் சிவபெருமானுக்கு ஏதோ அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து முடிஞ்சால் விரதம் இருங்க. முடியாதவங்க அவங்கவுங்க உடல் சூழலுக்கேற்ப விரதம் இருக்கிறத விட்டுட்டு கோவிலுக்காவது ஒரு முறை அந்த 4 வேளையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கவங்க இந்த மிட் நைட் அந்த 12 மணிக்கு வரக்கூடிய பூஜையில் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் காலையில் 4:30 மணிக்கு வரக்கூடிய பூஜையிலையும் கலந்துக்க முடிஞ்சால். இதில் எங்களுடைய சித்தரான வெங்கடரமணன் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரத்தன கமலம் வாங்கி சாத்த முடிஞ்சால் சாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சிவன் கோவிலில் அதை சாத்த முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா, ரத்தன கமலம் நமக்கு மயிலாப்பூரில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் சுத்தமான நெய்யில் அதை டிப் பண்ணி அதை சிவபெருமானுக்கு சாத்துனீங்கன்னா 4வது கால பூஜை வரைக்கும் சிவபெருமானோடைய உடம்புல அது இருக்கும். அது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ரத்தன கமலம் சொல்லப்படுது. வாய்ப்பு இருக்கவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ண சொல்கிறேன். இந்த முக்கியமான இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்திட்டு உங்களுடைய வேண்டுதலை அனைத்துமே சிவபெருமான் கிட்ட சொல்லுங்கள். முதல்ல உடல் ஆரோக்கியம் வேணும்னு கேளுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் கேளுங்க. அன்றைய தினம் பானகம் தானம் கொடுக்கலாம், பால் பாயசம் தானம் கொடுக்கலாம், கரும்பு சாறு தானம் கொடுக்கலாம். எந்த ராசிக்காரர்கள் வேணாலும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தானம் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே புண்ணியத்தை தேடி கொடுக்கும். நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.